तस्मद्गुरु परमगुरून् यतिवरपूर्णं सयामुनं रामं पद्मासनादहृदयुक्तनेशरमारमापतिं वन्दे वन्दे बृन्दावनजनं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केशरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि கைகளாலாரத் தொழுதுன்னை வைகளும் மாத்திரை போதுமோர் வீடின்னி பைகொள் பாம்பேரி புறபரனே உன்னமை கொள்ள காண விரும்புமென் கண்களே. நெஞ்சம், வாக்கு, கை, இது மூன்றும் எம்பெருமான் திறத்தில் பாதிக்கிறது. கைங்கரியம் பண்ணுறதுக்கு நெஞ்சால் அப்படியே நினைக்கின்றது, வாக்கால் எப்பவும் ஸ்தோத்திரம் பண்ணணுன்றது, கைகளால் அப்படியே ஆற தழுவணும் அப்படின்னு பாதிக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதை இப்போது கண்ணுனால் பார்க்கணும் அப்படின்னு சதா சர்வ காலமும் பார்க்கவும் அப்படின்னு விரும்புறது. கைகள் கண்ணு மாத்திரம் இல்லை, ஏற்கனவே கை ஆற தழுவித்தோல் அந்த கைகளால் தொழுதுன்னை எப்பவும் நமயித்தேவவாதினா அப்படின்னு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக சுத்தாஞ்சலி புட்டாக அப்படின்னு கையை கூப்பிண்டே எப்பவும் ஒன்றை பார்க்கணும் அப்படின்னு இதை விரும்புறது. இந்த குணத்தை சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்துக்கு எப்படி சாய்ச்சிருக்கார் அப்படின்னு சொன்னால், ஆதன்வானை திருக்ஷாம் அப்படின்னு திரமிடோபனிஷத் தாத்பரியத்தாவில் பதம் சாதிச்சிருக்கார். சித்தாகிருஷ்டி பிரவீணை அபிலபன சுகை ஸ்பர்ஷவாஞ்சான் துஹானை ஆதன்வானை திருக்ஷாம் சுதிஹிதசகிதை ஆத்மநித்யாதரார்கை விசேஷாக்ரோஷகிருத்தி மரதரிதிகரை தத்த சாயுஜ்யசங்கை குர்வாணைர்பாலலௌல்யம் நீச்சகுணகணை நித்யதிருஷாங்கமாக அப்படின்னு இதுக்கு பூர்ண ஸ்லோகம். இதில் ஆதன்வானை திதிருஷாம் அப்படின்னு, ஆதன்வானை திதிருஷாம்னா திதிருஷாம் கண்களுக்கு ஆதன்வானை காணவோணுன்ற இச்சையை இச்சா பிராப்தமாக இருக்குது. அந்த திருமேனி எம்பெருமான் திருமேனி காணணும் அப்படின்றதுக்கு இலக்காக இருக்குது, இச்சா பிராப்தமாக இருக்குது அப்படின்னு. அதான் இந்த இடத்துல ஆழ்வார் என்ன சொன்ன, உன்னை கொள்ள காண விரும்புமென் கண்களே. அதாவது கைகளால், அதாவது நம்ம லௌகிக உதாரணம் சொன்னமே, ஒருத்தர் நமக்கு வேண்டியோ வர மனசுனால் நினைக்கிறது, நீ வரப்போகிற வா அப்படின்னு கூப்பிட்றோம். அதான் மனசுனால அவள் வரப்போகிறான்னு நினைக்கின்றது. வந்த உடனே என்ன ஆகுது, உடனே வா அப்படின்னு வாயால் சொல்கிறோம். அதுபோல் ஸ்தோத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் அவளை கையை பிடிச்சி ஆக்ஷன் வருது, அது ஏதோ பண்ணுறோம், பையை வாங்கிட்டு வருது, அந்த மாதிரி. அதனால் கை காரியம் அப்புறம். அதனால் அவளை அணைச்சிக்கிறது, தாங்கி ஆக்ஷன் வருது. வயசானவாளாக இருந்தால், சின்ன பசங்களாக இருந்தால் கையை பிடிச்சி வா அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் வருது. அந்த மாதிரி அதில் கைகளால் ஆற தள்ளி அப்படின்றது இருக்குல்ல. இப்போது உடனே உள்ளே வந்த உடனே என்ன பண்ணுறோம், அவளை நன்னா பார்த்து, நீ இப்போ நன்னா வளர்ந்துட்ட, இல்லை கொஞ்சம் வயசான வளர்ந்தா முன்னைக்கு இப்போ கொஞ்சம் வாடினா மாதிரி இருக்கார், அது இதுன்னு அந்த அவளுடைய உருவத்தை பார்க்குறோம். அதுபோல் இந்த இடத்துல பெருமாள் அவளை என்ன பண்ணுவோம், அவளுக்கு கை எல்லாமே உபலட்சணம்னு சொன்னபோல் ஒரு இந்திரியத்தை சொன்னோம். இப்போ கையால் அவளை என்ன பண்ணுறோம், அவளுக்கு நமஸ்காராதிகள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவளை குசல பிரச்சனைலாம் உள்ளே வந்த உடனே பண்ணுறோம். அதை போல் இந்த இடத்துல
கைகளால் ஆறத் தொழுது தொழுதுன்னை, கைகளால் ஆற தொழுது தொழுதுன்னை. கைகள் என்ன பண்ணுறது அப்படின்னா பரிபூர்ணமாக தொழுது, ஆற தொழுது தொழுதுன்னை. அதாவது திருப்பி திருப்பி பல கால அவள் இடத்துல இருக்கிற ஆதரிக்கிறதுனால இப்போது ஆண்டாளை கூட என்ன பண்ணுறோம், நமஹா இதம் இதம் பூய ஏவாஸ்து பூய ஏவ அஸ்து பூயா அப்படின்னு திருப்பி திருப்பி என்ன இதமிதம் இதுக்கா நமஸ்காரம் இதுக்கா நமஸ்காரம் அப்படின்னு பண்ணின உபகாரத்துக்கு ஒவ்வொரு நமஸ்காரம் மறுபடியும் திருப்பி திருப்பி அதுக்காக பண்ணும். அதை போல கைகளால் ஆற தொழுது தொழுது இப்படி நீ அனுகிரகம் பண்ணக்கூடியவனா இருக்கே என்ன, அப்படி அனுகிரகம் பண்ணக்கூடிய என்னுடைய ஒவ்வொரு பாசுரத்துலேயும் அவன் உபயோகித்த நாயகனாக இருக்கான். அதுக்கப்புறம் அதுவாக நம்முடைய பாபங்களை போக்கடிக்கிறவனாக இருக்கான். நம்முடைய வஸ்துவை உகந்து ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கான். அவன் கையால் உகந்து ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கான். ஆனால் நாம் கையால் இது அணைச்சிருந்தோம். அப்படிப்பட்ட கையால் இப்படி பண்ண அவன் இருக்கானே, வெண்ணை தொடுகுண்ட ஆனாயர் தாயவன். அதுபோல் நமக்கு தாயை போல் இருந்து நம்ம இது பண்ணுறானே, காப்பாற்றுறானே, அவனை தொழுது தொழுதுன்னை. அதனால் அவனை தொழுது தொழுது வைகளும் மாத்திரை போதுமோர் வீடு, வைகளும் நாள்தோறும் மாத்திரை போதும் வீடின்றி ஒரு கண பொழுது கூட விடாதபடி உன்னை தொழுதுண்டே இருக்கணும். அந்த தொழுதுண்டே இருக்கிறது மாத்திரம் இல்லை, உன்னை மெய்கொள்ள காண விரும்புமென் கண்களே. அதனால் தொழுதுட்டு என்ன பண்ணணும், உன்னை அப்படியே பார்க்கணும், கண்ணால் பார்த்துட்டே இருக்கணும். மெய்கொள்ள காண விரும்புவன் கண்களே, இல்லை பிரத்யட்சமாக நேரவே சாட்சாத்கரிக்கணும்னு ஆசைப்படுறது என்னுடைய கண்ணி. அதாவது அங்கே வைகுண்ட லோகத்தில் எப்போ போனாலும் அங்கே என்ன நமயித்தேவவாதினகான்னு அப்படியே பெருமாளை சேவிச்சுட்டே இருக்க வேண்டியது தான், கை கூப்பிட்டுட்டே இருக்க வேண்டியது தான், கண்ணால் பார்த்துட்டே இருக்க வேண்டியது தான், சேவிச்சுட்டே இருக்க வேண்டியது தான். அந்த மாதிரி தசை இங்கேயே எம்பெருமான் கொடுப்பான். அதனால் அதை இந்த இந்திரியம் பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி வெறுமை பார்க்கறது மாத்திரம் இல்லை, தொழுதுண்டே பார்க்கணும். என்ன ஒத்தரை நாமோ என்ன பார்த்துட்டே இருக்கணும்னு மாத்திரம் இல்லை, அவளுக்கு என்ன உண்டா காரியம் உண்டோ அதெல்லாம் அந்த உபகாரத்தெல்லாம் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த உபகாரத்தில் அவளுக்கு நிறைய பண்ணிட்டு இருப்போம். அவளுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிகிட்டே அவளை பார்த்துட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த இடத்துல தொடர்ந்து தான் பிரதான காரியம். அதனால் அதை சொன்னார். யாரை இந்த மாதிரி உன்னை அப்படின்னு சொல்லச்சு உன்னை சேவிச்சுட்டே இருக்கணும். பைகொள் பாம்பேரி உரை பரணே, பணாமணியுடைய பாம்பு இருக்குதே ஆதிசேஷன், அதிலே உரையக்கூடிய பரனாக இருக்கக்கூடிய எம்பெருமானே, உன்னை மெய்கொள்ள காண விரும்பு. தொழுது தொழுது உன்னை மெய்கொள்ள காண விரும்பு. ஏன்னா அங்கே பெருமாள் எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னால் வைகுண்ட லோகத்தில் இதில் இருக்கான். ஆதிசேஷ கல்பத்தில் பரியங்க தான், இதில் பரியங்கத்தில் பெருமாள் அப்படி எழுந்தொள்ளிருக்கான். ஆதிசேஷ கல்பத்தில் எழுந்தொள்ளிருக்கான். தயா சஹாசீனமனந்த போகினி, அந்த இடத்துல பெருமாள் அனந்த போகினி, அனந்தனாகிற பாம்பின் மேலே ஏழு இருந்து சிம்மாசனமாக வீற்றிருந்து, சிம்மாசனத்தில் வீற்றிருந்து லோகத்தெல்லாம் ஆஸ்தே விஷ்ணு அச்சிந்தியாத்மா பக்தைர் பாகவதை சஹ ஸ்ரீயாசாப்தன் ஜெகத்பதி வைகுண்டேத்து பரே லோகே ஸ்ரீயாசாப்தன் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு அச்சிந்தியாத்மா பக்தைர் பாகவதை சஹன்னு அங்கே உபயோகித்து நாயகனா அங்கே செங்கோல் வீற்றிருக்கான். எந்த இடத்துல? அனந்தன் மேலே. தயா சஹாசீனம் அனந்த போகினி அப்படின்னு அனந்தன் மேலே அவன் எழுந்தொழு. அந்த அனந்தன்றது என்னது?
சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தையும் சர்வாவஸ்தையிலையும் சர்வவித கைங்கரியத்தையும் பண்ணக்கூடியவன். அதனால் அப்படிப்பட்ட அனந்தன் மேலே அதனால்தான் அவன் சேஷத்தன்மையை பூர்ணமாக அனுஷ்டிக்கக்கூடியவன். அதனால் ஆதிசேஷன் அவனுக்கு பேர், அனந்தாழ்வான்னு பேர். ஏன் அனந்த கைங்கரியங்களையும் இதுதான் அதுதான் இல்லை, சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமான்ற ரீதியில் எல்லா கைங்கரியத்தையும் பண்ணக்கூடியவன். அதனால் அப்படி இருக்கக்கூடிய அதனால் அவன் என்ன இப்படி பல காலம் எம்பெருமானுக்கு கைங்கரியாதிகள்லாம் பண்ணுறதுனால அந்த புகர் அவனுக்கு அந்த தேஜஸ் இருக்கு. அந்த தேஜஸ்னால அந்த பணாமணிகள்லாம் நல்லா விரிஞ்சிருக்குது அந்த தேஜஸ்லாம். அதனால் பணாமணிகள் இருக்கே அது விரிஞ்சிருக்கு. அப்போது அதனால் என்ன இதுலேருந்து தெரியுதுன்னா ஆதிசேஷன் இருக்கிற அவனுக்கு சேஷவிருத்தி, அந்த சேஷவிருத்தியை பூர்ணமாக பண்ணுறான். சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித்த சர்வவித கைங்கரியத்தையும் பண்ணுறான். அது எம்பெருமானுக்கு சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனம் நின்னால் மறுபடியாம்னு எம்பெருமானுக்கு எப்போ பார்த்தாலும் எம்பெருமானுடைய ஸ்பர்சங்கள்லாம் இருக்கிறதுனால அவனுக்கு அந்த புகர் இருக்குது, தேஜஸ் இருக்குது. இப்போது அதனால் அது மேலே பெருமாள் உரையிறான், எழுந்திருக்கான் ஆஸ்தே அப்படின்னு. அப்போது என்னென்னா சேஷனுக்கு எப்படி சேஷவிருத்தி கைங்கரியத்தை பண்ணுறது பிரதானமோ முக்கியமோ, அதுபோல் சேஷியாக இருக்கவனுக்கு சேஷன் பண்ணுற கைங்கரியத்தை ஏற்றுக்கிறான். பரகத அதிசய ஆதானேச்சையா உபாயத்வமே எஸ்வரூபம் சசேஷா பரசேஷி. பரனிடத்தில் இருக்கக்கூடிய மேன்மையை வெளிக்கொணரணும் அப்படின்றதுக்காக யார் தன்னுடைய ஸ்வரூபத்தை வச்சுருக்கானோ அதுக்கு உண்டான காரியத்தை பண்ணுறானோ அவன் சேஷன். அதுக்கு எதிர்த்தட்டில் இருக்கிற பரனாக இருக்கக்கூடிய மேம்பட்டவனாக இருக்கவன் சேஷி அப்படின்னு சேஷலக்ஷணத்தை பாஷ்யக்காரர் சாதித்தா போல நாம் எப்படி கைங்கரியம் பண்ணக்கூடியவனோ அதுபோல் அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். அதனால் இப்படி சர்வவித கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்றான் சர்வகாலத்திலையும் சர்வதேசத்துலேயும்னா அப்போ அவன் யாராக இருக்க முடியும்? பரனாக தான் இருக்க முடியும். மீதி பேர்லாம் இப்போது ஆஃபீஸில் போய் வேலை பண்ணுறா, அந்த ஆஃபீஸில் லட்சக்கணக்கான பேர் வேலை பண்ணுறாருன்னா அது மொத்த பேர் வேலையும் அந்த கம்பெனியினுடைய ப்ராப்பரைட்டர் அவன் ஏற்றுக்கிறான். அப்போ என்ன, அந்த மொத்த பேருடைய வேலையும் அது பரிமிதமாக 1,00,000 பேர் இருக்கான்னா அந்த 1,00,000 பேர் வேலையை 8 மணி காலம் ஆஃபீஸுன்னா அந்த 8 மணி காலத்துக்கு அவன் ஏற்றுக்கிறான். ஆனால் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித்த சர்வவித கைங்கரியத்து அதே இவன்லாம் 8 மணிக்கு அப்புறம் வீட்டுக்கு வேலை பண்ணுறான், அதெல்லாம் அவனுக்கு கிடையாது, அது அவனுக்கு கிடையாது. அந்த மாதிரி இல்லாத இது மொத்தம் நாம் வீட்டுக்கு பண்ணாலும் நம்ம உடம்புக்கே பண்ணாலும் எல்லாமே அவனுடைய சொத்தானதுனால அதை நாம் பராமரிக்கக்கூடியவனானதுனால சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித்த கைங்கரியத்தை எடுத்துக்கிறவன் அவன்தான் பரன். அதனால் பைகொள் பாம்பேரி அவன் பரனாக பிரகாசிக்கிறான். சேஷியாக இருக்குவன் நமக்கெல்லாம் கைங்கரியத்தை கொடுத்து ஏற்றுக்கிறானே அவன் பரனாக பிரகாசிக்கிறான். நாம் கைங்கரியம் பண்ணுறவாள் எப்படி இருக்கும்? பைகொள் பாம்பேரி அந்த அனந்தன் எப்படி இருக்கான்னா அப்படியே பணாமணிகள்லாம் விரிஞ்சி அந்த சந்தோஷத்தினால் அந்த கைங்கரியத்தினுடைய சந்தோஷத்தினால் அப்படி இருக்கான். அதனால் பைகொள் பாம்பேரி உரைபரனே இப்படி இருக்கக்கூடிய உன்னை மெய் கொள்ள காண விரும்புமென் கண்களே, உன்னை மெய் கொள்ள காண விரும்பும் என் கண்களே அப்படின்னு. இப்போது கண்ணால் கண் எப்படி கைங்கரியம் பண்ணணும் உத்தர கிருத்தியத்தில் அப்படின்னு இதனால் அதாவது எப்போ பார்த்தாலும் எம்பெருமானுடைய சாட்சாத்காரத்தை என்ன எப்பவும் அது விரும்பிண்டே இருக்கணும். அதனால் எம்பெருமானை எண்ணுகளோ கண்குளிர காணினாலே அப்படின்னு வந்து நாம் பாதிச்சுண்டு இந்த கண்ணால் எம்பெருமானை ஒரு திவ்யதேசத்தில் போய் பெருமானை சேவித்தா அந்த பெருமானுடைய ஞாபகம் வச்சுட்டு அப்படியே பிரத்யட்சமாக பார்க்குற மாதிரி இருக்குது, அனுபவிக்கிறது, பாகவத்தால் அனுபவிக்கிறது.
இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு உத்தரகிருத்தியத்தில் பண்ணணும் அப்படி இதில் சாய்ச்சிருக்கேன். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீன் அதிவர்யான் பதேன் ஸ்ரீரங்கபூருஷடீசான பதாஸ்மி ஸ்ரீவத்சவம் திலகம் வந்தே ஸ்ரீ விஷ்ணுதேசிகம்.